ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ராம்பஸ். 2 டயகனல் கொடுத்துருக்காங்க. ஒன்று 8 சென்டிமீட்டர், இன்னொன்று 6 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட டிஸ்டன்ஸை மார்க் பண்ணுவோம். ஏதாவது ஒரு டயகனலை ஃபஸ்ட்டு நம்ம வரைவோம். ஓகே, அதனால் பெரிய டயகனல் 8 சென்டிமீட்டர்ஸை ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஓகே, 1 minute. ஸோ ஃபஸ்ட்டு டயகனல் 8 சென்டிமீட்டர்ஸ்க்கு ட்ரா பண்ணுவோம். வரைஞ்சாச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிட்டு காம்பஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து மோர் தென் ஹாஃப் தி டிஸ்டன்ஸ் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து கீழே ஒரு ஆர்க், ஓகே, அதையே மேலே ஒரு ஆர்க். 1 minute. ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த எட்ஜில் வச்சு ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஆர்க்கு, திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் மேலே வச்சு அங்கே ஒரு ஆர்க்கு. ஓகேவா? இப்போ காம்பஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த லைனை மட்டும் எலாங்கேட் பண்ணுறோம். சென்டர் வழியாக அது பாஸ் ஆகணும். ஓகே, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம் வேணாலும். ப்ராப்பராக இவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கிடையாது. இதை எக்ஸு ஒய் அப்படின்னு கூட நேம் பண்ணிக்கலாம். இது எக்ஸு, ஓகே, இந்த பார்ட் வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம நேம் பண்ணலையும் பி ஏ ஆர் கே. ஓகே, இப்போ ஏவும் கேவும் வரைஞ்சாச்சு. இது ஏ, இது கே. 8 சென்டிமீட்டர்ஸ் நம்ம போட்டாச்சு. அதை மிட் பாயிண்ட் வச்சு கட் பண்ணியாச்சு. பர்பெண்டிகுலர் பைசெக்டரும் வரைஞ்சாச்சு. அதை எக்ஸ் ஒய்ன்னு நேம் பண்ணியாச்சு. இப்போது காம்பஸை யூஸ் பண்ணிவிட்டு ஓகே ஸ்கேலில் நம்ம ஸ்கேலை கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கலாம். நம்மளோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இன்னொரு டயகனலுக்கு 6 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, எய்தர் சைடு 6 வரணும், சாரி 3 வந்தால் போதும். ஓகே, அதனால் இங்கேருந்து 3 சென்டிமீட்டர்ஸ், ஸோ 4 வரைக்கும் போதும். ஓகே ஓகே ஃபிக்ஸ்டு. இப்போ ஸ்கேலை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஓகே, அந்த பாயிண்ட் எடுத்து இந்த சென்டர் பாயிண்ட் ஓவில் வச்சு இங்கேருந்து ஒரு ஆர்க். ஓகே, இங்கேருந்து ஒரு ஆர்க் கட் ஆயிடுச்சு. சிமிலர்லி இது மேலே கொண்டு போய் இங்கே ஒரு ஆர்க். சைமல்டேனியஸாக 2 ஆர்க்கும் போட்டுருங்க, வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ 2 ஆர்க்கும் கட் ஆகிடுச்சு அந்த லைனில். இப்போ நம்மளோட டியூட்டி வந்து இந்த இடத்த ஜாயின் பண்ணுறது. ஃபினிஷ். ஓகேவா? இங்கேருந்து ஒன்று. இப்போ புதுசான கட்டான ஆர்க்கில் ஜாயின் பண்ணுறேன், பழைய ஆர்க்கில் இல்லை. கேர்ஃபுல்லாக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம்பஸ். இது வந்து பி, 1 minute. இது வந்து பி, இது வந்து ஆர். ஓகேவா? திஸ் இஸ் ராம்பஸ். இது வந்து 8 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இது வந்து 6 சென்டிமீட்டர்ஸ். ஒன் மினிட். நம்ம இதை எவ்வளோன்னு செக் பண்ணிடலாம். ஸோ 0ல் பிடிச்சா 6. ஓகேவா? வித் திஸ் அதை வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஏரியா கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஏரியா எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஏரியா ஆஃப் த ராம்பஸ் என்ன? ஏரியா ஆஃப் ராம்பஸ் என்னம்மா ஃபார்முலா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும்? எப்பயும் போடுறது தான். ஓகே, 1 minute. ஏரியா ஆஃப் ராம்பஸ் வந்து I got it. Area of rhombus equal to half into 2 diagonalோட distance d1 into d2. okay, 1 minute. d1 is not proper, so d1 into d2. this is d1. எதை வேணாலும் d1 எடுத்துக்கலாம், எதை வேணாலும் d2 எடுத்துக்கலாம். so d1 into d2, so half into 8 into 6. 2 ஆல் 8 அடித்தா 4, ஸோ 4 6 24 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஏரியா ஆஃப் தி ராம்பஸ். ஓகேவா? இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்
ராம்பஸ். நான் இதில் 2 டயகனல் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 diagonals given. ஓகே, தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம்பஸ். இது 2வது டைப்பு. இதில் வந்து ஒரு டயகனலும் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹவு டு டூ. ஓகேவா? ராம்பஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல். கரெக்டாக? இந்த சைட் 4 ஈக்குவல். இப்போ நம்மளுக்கு டயகனல் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு டயகனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஓகே, அது மாதிரி அதோட பைசெக்டார் வந்து சென்டரில் பைசெக்ட் ஆகுதுன்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள். ஓகேவா? இது வரைஞ்சாச்சு. தென் ரிமூவ் த ஸ்கேல். ஓகே, இந்த இடம் பேர் P. ஓகே, இந்த இடம் வந்து R. ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம இந்த 70 டிகிரிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதை வந்து ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வரைய முடியும். ஓகேவா? இந்த பாயிண்டில் வச்சாச்சு. இங்கேருந்து 35 டிகிரிஸ் 30 டிகிரிஸ் இங்கே. ஓகே, 70. ஸோ 35 ஆன் எய்தர் சைடு. இங்கே ஒரு 35க்கு மார்க்கிங். ஓகே, இங்கேருந்து 0 ஆரம்பித்தா இங்கே ஒரு 35க்கு மார்க்கிங். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா பென்சில் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ப்ரொட்ராக்டரை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். ஓகே, நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸ் பேட் டூல்ஸ். இதை யூஸ் பண்ணால் ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்க முடியும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் இட். ஓகே, இது வந்து இங்கேருந்து இப்போ இந்த R பாயிண்ட்டுக்கு வச்சாச்சு. இங்கேருந்து 35 டிகிரிஸ் மார்க் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஹியர். 1 minute. இங்கே வந்து 35. ஓகே, சிமிலர்லி இங்கே வந்து 35. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ப்ரொட்ராக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேருந்து லைன் வரைய போகிறோம் இந்த பாயிண்ட்ஸுக்கு. ஓகே, என்னால் இங்கே ஈஸியாக லைன் ஜாயின் பண்ண முடியும். பட் ஃபார் யூ இட் இஸ் டிஃபிகல்ட். ஸ்கேல் வச்சு ப்ராப்பராக ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகே, சிமிலர்லி இங்கேருந்து இந்த 35 டிகிரிஸ் வச்சோம் இல்லையா, அந்த லைன் வழியாக போகணும். ஓகே, சிமிலர்லி இந்த எட்ஜில் வரும்போது இந்த மாதிரி இங்கேருந்து வரும்போதும் ஓகேவா? எனக்கு கீழே வரைக்கும் வருது. என்னால் இவ்வளோ பெருசு போட முடியுது. பட் ப்ரொசீட் வித் யுவர் டயக்ராம். இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ஸ்கேல் வச்சு யூ ஹாவ் டு ட்ரா தி டயக்னல். இந்த எட்ஜையும் யூ ஹாவ் டு கனெக்ட். ஸோ இங்கேருந்து இங்கே. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் A. ஓகே, இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் K. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 9 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஆங்கிள் வந்து இந்த half 35. ஓகே, இந்த half 30. 1 minute. இந்த பாயிண்ட் வழியா தென் அந்த இன்டர்செக்ஷன் லைன். ஓகே, ஸோ இந்த ஆங்கிள் வந்து 35. ஓகே, I cannot write. Okay, okay, now we have to calculate the area. Okay va? So area of the rhombus போடுறோம். 1 minute. area of rhombus போடும்போது ஓகே, half into d1 into d2. நம்ம இன்னும் d1 மெஷர் பண்ணல. பட் இஃப் யூ மெஷர் தி லெங்த் ஆஃப் d1 வந்து 9 சென்டிமீட்டர்ஸ் மெஷர் போய் கொடுத்துருந்தாங்க. பட் d2 ஐ ஃபர்காட் டு மெஷர். ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிங்கன்னா இட் கம்ஸ் அரவுண்ட் ஓகே 6.2 centimeters. This is your d2 value. ஓகேவா? ஸோ half into d1 வந்து 9, d2 வந்து 6.2. okay, so your answer will be around half into d1 into d2, so it is 27.8 centimeter square. okay va? The area of the rhombus. so இந்த டைப் வந்து இதுவும் construction of
ரோம்பஸு. இது வந்து டைப் 2ல் வரும். இதில் வந்து ஒன் சைடும் ஒரு டயகனலும் ப்ளஸ் ஒரு ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? வித் தட் வி ஹவ் ட்ரான். ஆங்கிளை ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே வரைஞ்சிருக்கோம். ப்ளஸ் அது எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்து அதில் 2வது டயகனலில் 90 டிகிரிஸு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்து 90 டிகிரிஸ் வரும் உங்களுக்கு. ஓகேவா?